ஜனநாயகம் நல்லா ஓடிச்சு, பராசக்தியும் நல்லா ஓடிச்சு, அதனால திமுக 10% வாக்கு, அதனால ஜனநாயகனால விஜய்க்கு தாவேக்காக்கு 10% வாக்குனா அங்கதான் எனக்கு ஓடி. படத்தை வைத்து ரசிப்பாங்க, படத்தை பார்த்துக்கிட்டு ஓட்டு போடுறாத கலாச்சாரம் வந்து இன்னும் வரல. இந்த விஷயத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தீர்க்கதரிசி. இந்த பாபா படத்துல அந்த சீன் கூட அதான் சொல்லியிருப்பாரு, எப்பேற்பட்ட பதவி, எவ்வளோ பிரச்சனை, மக்கள் விஷயம், யாரு வேணா சிஎம் ஆயிடலாம் அப்படின்னாரு. அதை வந்து ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு, அந்த டைலாக் உணர்வுபூர்வமா பேசுற மாதிரி இருக்கும். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சொல்றது, சரி ஒரு விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே யூகித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறீங்கன்னா அவங்கள தான் தீர்க்கதரிசி, ஒரு விஷனரி. அந்த விஷயம் இப்போ எல்லாரும் யோசிக்கிறது சிஎம் ஆகிறத பற்றி தானே. சிஎம் ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்போ யோசிச்சு ஒன்று சிஎம் ஆகிறது தான் ஓகே, சிஎம் ஆனால் என்ன பண்ண போகிறோம், ஒன்று சிஎம் ஆகணும். செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி ஏதோ கோரிக்கை வச்சுருப்பாங்க, அதே செவி சாய்த்து சேர்க்கவில்லை விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நிறைய பேருங்க. எம்ஜிஆர்லாம் வந்துட்டு தொண்டரோ கட்சிக்காரரோ மாவட்ட சார் பதிவு செய்யறாங்கன்னா என்ன வந்திருக்கிற சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்போம். அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆச்சரியம் ஆகிடும். தலைவர் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம், தலைவர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இப்போ இன்னும் என் ஊருக்கு வந்திருக்கோம் அப்படியெல்லாம் கேட்போம். அப்படியே ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டோம். இந்த படத்தில் ஜிஎஸ்டி பற்றி பேசினாரு, அரசியல் எங்க வாய் நல்லா தானே பேசுகிறார், படத்துல எல்லாம் பிரச்சனை டைலாகு, மேடை இல்லை ஸ்டாலின் அங்கிள், அதேமாரி மோடி அங்கிள், சாவ கிடக்கிறவனுக்கு எதுக்கு அங்கிள் 18% ஜிஎஸ்டி. இவர் நகைச்சுவை நடிகர் பாஸ்கர் அவருக்கு கூட ஜாட்டி எடுத்து வச்சுக்குவாரு, ஜாட்டி எடுத்து வச்சு மணி அடிச்சுட்டு காசு கேட்பாங்க தெரியுமா, நீங்க ஏன் ஜாட்டி எடுத்து வச்சுக்கிறா நீங்க அப்படி. அண்ணாமலை கூட ஜாட்டி எடுத்து வச்சுக்கிறாரு, ஏன் ஜாட்டி எடுத்தா எம்ஜிஆரா, சர்க்கஸ்ல கூட தான் ஜாட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 1960களில் நடைபெற்ற இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு பராசக்தி படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு ட்ரெய்லர் நேற்று வெளியானது, 10ஆம் தேதி வெளியாக இருக்குது படம். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு பலருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் எவ்வளோ முக்கியமான திரைப்படமாக நீங்கள் பார்க்குறீங்க பராசக்தியை? அதில் வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியல் வேல்யூவேஷன் கலந்துருக்காங்கன்னு பார்க்கணும். அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்ததுன்னா படம் ஓடாது கண்டிப்பாக. ஆனால் அதுவே வந்து இப்போது சுதா கொங்கர் அவர்களை பொறுத்தவரைலாம் இறுதி சுற்று படம் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் கூட காட்டியிருப்பாங்க. ஒரு பஞ்ச் எப்படி இருக்கணும், முகமது அலியை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. முகமது அலி எந்த மாதிரியான ஒரு சண்டை பண்ணுவார், ஒரு பாக்ஸருக்கு குத்து சண்டை வீரனுக்கு என்னென்னலாம் தேவை, வறுமை எப்படி வாட்டுதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சூரரை போற்றி படம் பார்த்திங்கனாலுமே வந்து ஒரு ஒரு சாமானியன் கீழே இருந்து மேலே வரும்போது அவனுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், அவன் படக்கூடிய அவமானங்கள், வாழ்க்கையில் என்ன விதமான சோதனைகள் சந்திப்பான், இடிஞ்சிடிஞ்சு உட்கார்ற மாதிரிலாம் சூர்யாவை காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த கேப்டன் அந்த விமான நிலைய சேவை நடத்துறது எவ்வளோ கஷ்டன்ற மாதிரி. அப்போ ஒரு யதார்த்தமாக படத்தை எடுக்கிறதையும் ஒட்டி ஒரு கருத்தியல் அப்படின்னு வரும்போது ஒரு சிறப்பான ஒரு இயக்குனராக நான் அவங்க பார்க்குறேன். அவங்க கிட்ட பராசக்தி மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது மொழிப்போர் தியாகம், எவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, இதுதான் தமிழர்களோட வரலாறு, இப்படி ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்குன்னும் போது அது சாம்பியன். அடிக்கடி அண்ணாவை வந்து சாம்பியன் சொல்லுவார் அரசியலில், ஒரு லெஜெண்டு. அவரோட சப்ஜெக்ட் எடுக்கும்போது உள்ளபடியாக அது வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு ஈர்ப்பை வந்து கொடுக்கும். அதாவது ரெண்டு விஷயம் எல்லாம் ஓடுன்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டு காரணம். ஒன்று ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட். ரெண்டாவது சுதா அவர்கள் டைரக்டர். அப்போது இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா, சிவகார்த்திகேயனோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று வந்தது, ஒரு இராணுவ வீரராக நடிச்சு அமரன், அதுவுமே வந்து சிறப்பாக போச்சு. அப்போது அதே மாதிரி ஜெயம் ரவியும் ஒரு நல்ல காஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ அது அந்த படத்துக்கு உண்டான இது வந்து நான் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒன்றியில் ஒரு விஸ்காம் படித்த ஒரு மாணவராக நான் வந்து அதை என்னால் யூகிக்க முடியுது. இது எப்படி போகும், ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும், காஸ்டிங் என்ன மாதிரி இருக்கும். இன்னொன்று இவங்க வந்து ஒரு செலிப்ரேட்டட் டைரக்டர், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வரும்பொழுது அதுக்கு வந்து ஒரு வசீகரம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா செய்யுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி இப்போது இந்த படம் வந்துட்ட உடனே இப்போ ஜனநாயகனும் வருது. அங்கே தான் எனக்கு வேறுபாடு. ஜனநாயகனும் நல்லா இருக்கும், ஏன்னா அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இன்னொன்று விஜயோட வேல்யூவேஷன் ஜாஸ்தி. விஜய் அவர்கள் அரசியலை நான் விமர்சனம் பண்ணலாம், பட் விஜய் படம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ப்ளூ சட்டை மாறேன் கண்டிப்பாக ஒன்று. அப்போ பராசக்தியை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கிரிப்டை வச்சு சொல்கிறேன். இந்த படத்தை வந்து ஏதோ தெலுங்கு ஸ்கிரிப்டை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, பகவத் கேசரி அந்த படத்தில் இருந்தது. அந்த படம் நான் பார்க்கல. அப்போது ஆனால் ஒரு விஜயை நம்பி ஒரு பல கோடி ரூபா போட்டு எடுக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு அதில் இருக்கும், படம் ஓடும், படம் நல்லா கூட ஓடலாம். ஆனால் ஜனநாயகம் நல்லா ஓடிச்சு, பராசக்தியும் நல்லா ஓடிச்சு, அதனால திமுக 10% வாக்கு, அதனால ஜனநாயகனால விஜய்க்கு தாவேக்காக்கு 10% வாக்குனா அங்கதான் எனக்கு உதைக்குது. படத்தை வைத்து ரசிப்பாங்க, படத்தை பார்த்துக்கிட்டு ஓட்டு போடுறாத கலாச்சாரன்றது இன்னும் வரல. இந்த விஷயத்துல
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தீர்க்கதரிசி. அவர் பேரை துரும்பளவையும் கெடுத்துக்காம, தன்னோட கைகள் வந்து அரசியல்ன்ற அந்த சாக்கடையில் அதை அசிங்கப்படுத்திக்காம, ஊழல் லஞ்ச லாவணியன் மாரடிக்காம, பஞ்சாயத்தெல்லாம் பார்க்காம கௌரவமாக அவர் பாட்டுன்னு ஒதுக்கிட்டார். உண்மையிலே புத்திசாலி இல்லையா? உண்மையில புத்திசாலி, ஜீனியஸ். அது என்னன்னா அந்த அந்த தன்மை இருக்குது பாருங்க. ஆசை வந்து நிறைய வருங்க, தப்பு இல்லை. எனக்கு எது வரும் எனக்கு எது வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. விஜய் சாருக்கு இன்னைக்கு இவ்வளோ பூஸ்ட் கொடுக்குறீங்க, இதை ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா என்னன்னா சொல்லியிருப்பாங்க. பிடிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, அப்படிதான் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு தோணுது இல்லை, இது டெய்லி ஓடுற மேரத்தானு, இது டெய்லி, இது கால் ஷீட்டு கதை கிடையாது, டெய்லி பஞ்சாயத்து வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. இந்த பாபா படத்தில் அந்த சீன் கூட அதான் சொல்லியிருப்பார். எப்பேற்பட்ட பதவி, எவ்வளோ பிரச்சனை, மக்கள் விஷயம், யார் வேணா சிஎம் ஆயிலாம் இல்லை அப்படின்னாரு. அதை வந்து ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது, அந்த டைலாக் உணர்வுபூர்வமாக பேசுகிற மாதிரி இருக்கு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒன்று. அப்போ அதனால தான் சொல்கிறது, சரி ஒரு விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே யூகித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறீங்கன்னா அவங்கள தான் தீர்க்கதரிசி, ஒரு விஷனரின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் இப்போ எல்லாரும் யோசிக்கிறது சிஎம் ஆகிறத பற்றி தானே. சிஎம் ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அப்போ யோசிக்கிறோம். ஒன்று சிஎம் ஆகிறது தான் ஓகே, சிஎம் ஆனால் என்ன பண்ண போகிறோம் ஒன்று, சிஎம் ஆகலைன்னா ஒன்று. இன்னொன்று, இப்போ ரஜினி சார் கட்சி நடத்தியிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, போன தேர்தலில் நின்று இருக்கார் 2021. ரஜினி சார்கிட்ட இருக்க மாவட்ட சார் 4 பேர் எல்லா இடத்துலையும் போய் நிற்கிறாங்க, தேர்தலில் தோற்று போயிட்டாங்க. அவங்க கடனாளியே ஆயிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக கடன்காரனாக ஆயிருப்பாங்களா இல்லையா? ஸோ தன்னோட தொண்டர்களோ தன்னோட கட்சிக்காரர்களோ கடன்காரனாக ஆகாமல் காப்பாற்றின ஒரு நடிகர்னா அது ரஜினிகாந்த். அவருக்கும் அந்த ஆசை வந்துச்சு, ஆசை போச்சு, அதெல்லாம் ரைட்டு. தன்னோட தொண்டர்களுக்கு தண்ட செலவையும் மன கஷ்டம் கொடுத்துருப்பாரு. நடா நம்ம தலைவன் கட்சி தொடங்கலையே, யார் யாரோ தொடங்குறாங்க, நம்மால் வந்திருக்கலாமே அப்படின்னு. பட் நீங்கள் கண்ண மூடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பூத்தை போட்டு அவர் வந்திருந்தா நீங்கள் போஸ்டர் ஒட்டியிருப்பீங்க, நீங்கள் பேனர் வச்சுருப்பீங்க, போலீஸ்க்கு பர்மிஷன் வாங்கி வச்சுருப்பீங்க, டியூப்லைட்டு, சேரு, டெக்கரேஷனு, எவ்வளோ கோடிகள் அந்த தொண்டர்கள் இழந்திருப்பாங்க. அவங்களோட நேரம் ஜெயிச்சிருவோம். ஏன்னா ரஜினி சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் முதல்வர் வேட்பாளர் ரஜினி, நான் நிற்கிறேன், சின்னங்கின்னும் எல்லாமே கிடச்சிருக்கோம், பாஜக சப்போர்ட்டு கிடச்சிருக்கும், மற்ற கட்சிகள் இதை விட அதிகமாக மிரண்டு இருக்கும். ஆனால் இது நமக்கு வராது, இது நமக்கு ஆகாது, இது வந்து வேற அப்படின்னு சொல்லி உஷாராக வந்து, அதான் ஒவ்வொருத்தருக்கு தெரியும் நமக்கு எது வரும் எது வராதுன்ட்டு. பட் விஜய் இது வரும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினைக்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் தெருவாக போய் பிரச்சாரம் பண்ண போகிறதில்ல நான் நினைக்கிறேன். அது அப்படி போய் மக்கள்கிட்ட வாட்ஸ்அப்லலாம் ஓட்டு வாங்கிலாம் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. மக்களை சந்திக்கணும், ஒரு கை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது தட்டி கொடுக்கணும், அவங்க கூட நான் நிற்கிறேன், உங்களை நான் ஒருத்தன். ஏங்க ஒரு குழந்தை வந்து கேட்குது, விஜய் மாமா நீங்கள் காரில் கூட்டின்னு போவீங்களாமே, என்னையும் கூட்டின்னு போவீங்களான்னு. கண்டிப்பாக கூட்டின்னு போகிறோம் செல்லம், மாமா வேலையாக இருக்கிறேன், மே மாதத்தில் ஒரு சில சம்பவம்லாம் இருக்குது, முடிச்சிட்டதுக்கப்புறம் மாமா ஃப்ரீ தான், நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அது வேறு விஷயம், ஆனால் உன் ஆசை நிறைவேறும் அப்படின்னா இது நல்லா இருக்கா இல்லையா? நான் சொன்னது ஒரு யதார்த்தமான மண்டகள் என்ன ஓடுதுன்னா அவருக்கு, ஐயோ என்னடா இது ஒரு புதுசாக இது ஒரு வேலையை இழுத்து விடுறாங்க, இந்த குழந்தைய கூப்பிட்டு போகணும் வரணும். இப்போ நான் சொல்கிறத வச்சு நாளைக்கே கூட அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு காரில் கூப்பிட்டு போகலாம். அப்போ என்ன 4 பேர் விமர்சனம் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை, இந்த குழந்தையோட ஆசை நிறைவேறுச்சு, அதுதான் முக்கியம். அவர் வந்து நிறைய பேரோட கனவுகள், நிறைய பேர் ஆசையை நிறைவேற்றுற இடத்துல இருக்கிறார். ஆனால் அவர் நேரம் ஒதுக்குறது கிடையாது, யாருக்குமே ஒதுக்குறது இல்லை. சினிமாவில் கூட நடிச்சவங்களுக்கும் ஒதுக்குறது கிடையாது, அதுக்கப்புறம் கட்சிக்காரர்களுக்கு ஒதுக்குறது கிடையாது, தொண்டர்களுக்கும் ஒதுக்குறது கிடையாது. இப்போ நாளைக்கு என்னன்னா கேட்குறேன்னா, இவர் முதலமைச்சர் ஆகிட்டா இவர் டெய்லி வருவாரா, தலைமைச் செயலகத்துக்கு இவர் டெய்லி வருவாரா? அப்போவும் கூட்டம் வரும், சாதாரணமாக இருக்கும்போது கூட்டம் வருது. முதலமைச்சர் ஆனால் இதை விட கூட்டம் வரும். எப்படி ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படியே அழகா ஹெலிகாப்டர் விட்டு தூக்கி பனையூர்லேயே அப்படியே படிக்கட்டேரி மேலே போய் பார்த்துப்பீங்களா? யதார்த்தத்துக்கே வரமாட்டேன்றீங்களா சாமி நீங்கள்? அப்போ மக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பழக்கம் பண்ணணும். இப்போ நான் சாதாரணமானவன், எனக்கும் உங்களை மாதிரி கை கால் தான் இருக்குது, நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம், இந்த கூட்டமாக கும்பலாக வர்றது தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் டெய்லி லட்சக்கணக்கில், அதாவது டெய்லி ஒரு 1000 பேரை பார்க்குற வச்சுக்கோங்க, கம்மியாகிடும். தொகுதியாக போய் பிரச்சாரம் போகும். விஜய் வந்து ஓகே ஒரு நார்மல் பர்சன் ஆகிடும். விஜயகாந்த் சாரும் கட்சிக்கு புதுசாக வந்தப்போ இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் வந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு கூட்டம் வரல, தொண்டர்களாக மாறிட்டாங்க. இப்போ தொண்டர்கள்னும் போது அதை தள்ளுறது, புச்சின்னு போகிறது, இடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஃபோட்டோ தானே, ஒரு மாதம் கழிச்சு வா எடுக்க சொல்கிறேன், உன் மாவட்ட செயலர் யார், மாவட்ட செயலர்கிட்ட சொல்லு, டேட்டு கொடுக்குறேன். இவர் எனக்கு கிடைச்ச செய்தி என்னென்னா, செங்கோட்டையன் அவர்கள் வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி ஏதோ கோரிக்கை வைத்திருப்பார்ல, அதே செவி சாய்த்து சேர்க்கவில்லை விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்தது. எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியல. ஒருவேளை என்னோட இது தப்பாக இது எனக்கு வந்த செய்தி தப்பாக இருந்தால் நான் வருந்துவேன். ஆனால் அவர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. நிறைய பேருங்க, எம்ஜிஆர்லாம் வந்துட்டு தொண்டரோ கட்சிக்காரரோ மாவட்ட செயலர் பகுதி செயலர்னா
என்ன வந்திருக்கிறேன் சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்போம். அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆச்சரியம் ஆகிடும். ம். தலைவர் நம்ம வீட்டில் சாப்பிடுவாரா, தலைவர் நம்ம வீட்டுக்கு வருவாரா, இப்போ என்ன உன் ஊருக்கு வந்திருக்கிறேன் அப்படியெல்லாம் கேட்பாரா. ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டான். தலைவர் இங்கே உட்காந்தாரு, தலைவர் இங்கே படுத்தாரு, இங்கே இந்த இதில் தான் கை கழுவுனாரு, இந்த மோர் குழம்பு நல்லா சாப்பிட்டாரு, மீன் நல்லா இருக்குன்னாரு, ஒன்றுமே இல்லை அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் தான் இருந்தது, இதெல்லாம் சாப்பிட்டாரு, சாவரை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். அவர் எங்கே யார் குழந்தை கேட்குது அப்படி யோசிக்கிறாரு. என்ன அவ்வளோ டஃப் கொஸ்டின். கோட்டீஸ்வரன் நிகழ்ச்சியில் 16வது கேள்வி கோட்டீஸ்வரராக ஆகிறதா இல்லையா அந்த மாதிரி கேள்வி அதை அப்படி யோசிக்கிறார் சார். அந்த ஸ்மைல் கூட 3 செகண்ட் லேட்டாக வருது. ஒரு குழந்தை செல்வத்துக்கிட்ட அதாவது என்னன்னா நான் என்ன அதை புரிஞ்சுக்கிறேன்னா அவருக்கு நேர நெருக்கடி இருக்குது. ஒரு கூச்ச சுபாவம் பொதுவாக வெளியில் வர்றதில்ல. அப்புறம் நேர நெருக்கடி இருக்குது. அதனால தான் அவரால் அந்த விஷயங்கள்லாம் முடிவெடுக்கும். இப்போ நாளைக்கு இந்த க்ளோஸ்டு கண்ட்ரோல்டு என்வைரன்மெண்ட்டிலே ஆன்சர் உடனே வருதில்ல. இதே கேள்வி நெல்சன் ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்களா, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க அதில் எப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடனே பதில் வந்திருக்காரு. சாதாரண அரசியல்வாதிகளோட வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா கதவு திறந்தோம்னா முன்னாடி ஒரு 3 பேர், பின்னாடி ஒரு 2 பேர், பின்னாடி ஒரு 4 பேர். இந்த மாவட்ட செயலர்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது காரா இல்லை சர்க்கஸ் குடோனானே தெரியாது. மேலே தான் 2 பேர் தொங்க மாட்டாங்க, டக்கு 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 டக்குன்னு ஏறுவாங்க. தலைமையில் இருக்கிறவங்களோட வண்டி வந்து அப்படி இருக்கணும்னு கிடையாது. பட் ஒரு முன்னுதாரணம். எல்லாருக்கும் ஆனவராக இவர் இருக்காரா, ஃபஸ்ட்டு எல்லா உயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சொந்த கட்சிக்காரர்களுக்கு உங்களோட நேரம் இருக்கா, நீங்கள் நேரம் செலவு பண்ணுறீங்களான்னா அதுவே கிடையாது. இப்போ நாளைக்கு மக்களுக்கு டிசைனாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கோரிக்கைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாடு முழுவதும். இப்போ இவர் எந்த அளவுக்கு அதை செய்வார்? இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆயிட்டாருன்னா சரி, இவர் சட்டமன்ற இப்போ தேர்தல் நிற்கிறாரு. நான் வந்து அவர் முதலமைச்சராக தான் வரமாட்டாருன்னு சொன்னேன். சட்டமன்ற உறுப்பினராக அவர் ஜெயிப்பாருன்றதை நான் பதிவு பண்ணுறேன். அப்படி ஜெயிக்கும் போது இவர் டெய்லி சட்டமன்ற கூட்டத்தொடருக்குலாம் டெய்லி வருவாரா, இல்லை வீட்லேயே இருப்பாரா, இல்லை இவர் எதனா கேள்வி கேட்பாரா, இல்லை சபாநாயகருக்கு எதனா வந்து வெட்டு தீர்மானத்தில் பதில் சொல்வாரா, இல்லை பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொண்டு வருவாரா, இல்லை சிஎம் 110 பேசும்போது இவர் குறுக்கீடு பண்ணுவாரா, என்ன பண்ண போகிறார்? அப்போது நான் வந்து அடுத்தது ஏன்னா அது ப்ராசஸே இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் நிறைய இன்னும் கிராஜுவேட் ஆகணும், இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், அரசியல் இன்னும் புரிதல் வேணும். ஒரு ஜிஓ இருக்குது அப்படின்னா அந்த ஜிஓவில் வந்து என்ன சாராம்சம்? இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுன்றாங்க, அப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீமுன்றாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமுன்றாங்க, அப்புறம் இன்னொரு பென்ஷன் ஸ்கீம் என்னன்னா தொழிலாளிகிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு அதை சந்தையில் போடுறது, மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் அதனுடைய பேசிஸில் காசு தருது. இப்போ 4 பென்ஷன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் பண்ணுறாங்க. இப்போ இந்த 4 பென்ஷனில் 4 பென்ஷன் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு தெரியுமா தாவேகால அவருக்கு அப்படின்றது கேள்வி. வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது. அவர் இதில் பேசணும். எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல, பிரச்சாரம் பண்ணுறாருல போயிட்டு இது வந்து தப்பு, இவர் செய்யலை அது வேற விஷயம், செஞ்ச இவர் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறாரு. இது வந்து ஏமாற்றிட்டாரு, பழைய பென்ஷன் ஸ்கீம்லேயே பணம் கூட வந்திருக்கும், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் அவங்களுக்கு சிறந்தது, இதில் ஒன்றும் எதுவும் பெருசாலாம் இல்லை, மடைமாற்ற வேலை பண்ணுறான்னு அவருக்கு ஒரு புரிதல் இருக்குதுல்ல. 73 வயசில் அரசியல் புரிதல் தாண்டி ஒரு ஜியோவில் என்னென்ன சாராம்சம், 10% என்ன, அது 50% அகவிலைப்படினா என்ன, இதெல்லாம் தெரியுதுல்ல. இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நீங்கள் அதில் ஒரு முடிவு எடுக்க முடியும். இது உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி எதுனா பேசுனீங்களா? 7 நாள் போராட்டம் பண்ணி இன்னமும் ஒரு சில இடத்துல போராட்டம் ஓடினது. இவங்களை வச்சு தான் நாளைக்கு அவர் வேலை வாங்கணும் முதலமைச்சர் ஆனால். அப்போ அரசு ஊழியரோட பிரச்சனையே தெரியாமல் அரசாங்கத்தை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க? அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. ஏதோ ஒரு நிலைப்பாடு இருக்கணும்ல. இவருக்கு நிலைப்பாடு என்னன்னே தெரியலையா? படத்தை வச்சு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. நான் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் போது ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான வசனங்கள் தான் நிறையா இருக்குது. ஒரிஜினல் படத்தில் இந்த அளவுக்கு வசனங்கள் இருக்குதா என்னன்னு தெரியல, நான் படம் பார்க்கல. இதில் குறிப்பாக வந்து இவர் மீது வைக்கப்படுற விமர்சனம், இவர் வந்து படம் தேர்தலில் தோல்வி அடைஞ்சால் திரும்ப போயிடுவார் நடிக்க அப்படின்னு. அதுக்கு வந்து அதில் ட்ரெய்லரில் பதில் சொல்கிறாரு, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, ஐ எம் கம்மிங்கிறாரு. இல்லை, அது படத்து அரசியலுக்கு சொல்கிறாரு, பஞ்சு டைலாக். படத்தில் வந்துட்டு பயங்கரமாக இருக்காங்க. படத்தில் இப்போ நீங்கள் என்னையே ஒரு பேச்சுக்கு ஒரு கதாநாயகனா போனால் 50 பேர் அடிப்பேன் நான். நிஜ வாழ்க்கையில் 2-3 பேர் முனையில் முடைக்கினாங்கன்னா என்ன, வாயெல்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கோம். எனக்கு தானே யதார்த்தம். நான் வந்து இது காலேஜ் படிக்கும்போது நல்லா தான் இருப்பேன், அது வேறு. காலேஜ் பையன் நல்லா பயங்கரமாக புரூஸ்லியா எல்லாம் ஜாக்கி ஜான் புரூஸ்லியா படத்தில் தான் அடித்தாங்க. இப்போ அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஸ் இருக்குது யூஎஃப்சி. ஏன்னா ஒருத்தர் 9 பேர் அடிக்கிறாரா? ஒருத்தர் தானே அடிச்சுக்கிறாங்க. குத்து சண்டை இருக்குது, ஒருத்தர் தானே. அதுதான் இயல்பு. படம் என்பது அது வந்து ஒரு காட்சி. அதாவது இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம ஏங்குவோம் இல்லையா, அதை யாரோ ஒரு கேரக்டர் அங்கே செஞ்சு காட்டும். அந்த கேரக்டருக்கு பேர் ஹீரோ. அதான் படம்.
போனோமா, பார்த்தோமா, சந்தோஷப்பட்டோமா, நல்லா இருக்கே. இது ஒரு தனி உலகம். அந்த உலகத்துல அந்த ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டு, நல்லா இருந்தா பார்த்துட்டு, நல்லா இல்ல திட்டிட்டு வந்துரணும். அவ்வளோதான். அது அதோட முடியுது. அதுல வர பஞ்சடி அதுதான் சொன்னேன்ல, அந்த படத்துல ஜிஎஸ்டி பத்தி பேசினாரு. அரசியல்ல எங்க வாய் நல்லா தானே பேசுறாரு படத்துலலாம் பஞ்சு டயலாகு. மேடையில ஸ்டாலின் அங்கிள், அதே மாதிரி மோடி அங்கிள், சாவ கிடக்கிறவனுக்கு எதுக்கு அங்கிள் 18% ஜிஎஸ்டி? நீங்கள் மருத்துவமனைக்கு பணம் ஒதுக்கல, நீட்டு தேர்வை ரத்து பண்ணலன்னு தான் இங்கே எவ்வளோ பிரச்சனை. எதுக்கு மெடிக்ளைம் இன்சூரன்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி போட்டிங்க? யாரு கூடிய கிடுக்கஜி இப்படி பண்ணீங்க? நீங்கள் வந்து வாங்கிட்டு உக்ரைனில் வந்து புட்டின் கூட நல்லா தானே பேசுகிறீங்க. நீங்கள் வந்து பெட்ரோல் டீசலில் கம்மியாக கொடுக்கலாமே. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒண்டி அதான் நீங்கள் ஒண்டி கம்மியாக கொடுத்தீங்களே டீசலை பெட்ரோலை. நான் கேட்கல, இதோ எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. அப்படி ஒரு செல்ஃபி எடுத்து மோடி கொஷின்ஸ், சாரி டிவிகே லீடர் விஜய் கொஷின்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆன் ஃபியூல் ப்ரைஸ் ஐஸ். நல்லா இருக்குமா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஆஜ் தக்கு, அப்புறம் என்டிடிவி எல்லாத்துலேயும் போடுவாங்களா நேஷனல் ஹெட்லைன்ஸு? பேச மாட்டேன்றீங்களே. ஸ்டாலின் சாரே கேள்வி கேட்குறீங்க. கரெக்டு, ஊழல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆளுகின்ற கட்சினா விமர்சனமாகவும் பொதுமக்களுக்கு கோவம் வருது. கேளுங்க. இங்கே கேட்குறீங்கல்ல, அங்கேயும் கேட்க மாட்டேறீங்க. கேட்டால் அவங்களாம் சீன்லேயே இல்லை. சார், உங்கள் குடுமையை அங்கே மாட்டிக்கிட்டு 4 நாளாக போயிட்டு வந்துருந்தீங்க. யார் சீனில் இல்லை? பிஜேபி சீனில் இல்லை, நீங்கள்லாம் இருக்கீங்க. ஆனால் அது மடைமாற்ற வேலை. குறிப்பாக அந்த ட்ரெயிலர் லாஸ்ட்லேயே இன்னொரு டைலாக் வரும். எம்ஜிஆர் ஒரு மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அரசியல்வாதிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணது வாங்கன்னா ஊழல் பண்ண வரீங்களா, கொலை பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அதே எடுத்து விமர்சனம் பண்ணுறாங்க. கரூரில் வந்து இவர் பண்ணதே வந்து இவருக்கு எதிராகவே டைலாக் வச்சிருக்காரு அப்படின்னு. இவர் நகைச்சுவை நடிகர் பாஸ்கர் அவருக்கு கூட ஜாட்டி எடுத்து வச்சுக்குவார். ஜாட்டி எடுத்து வச்சுட்டு மணி அடிச்சுட்டு காசு கேட்பாங்க தெரியுமா? நீங்கள் ஏன் ஜாட்டி எடுத்து வச்சுக்கிறனா? நீங்கள் அப்படி அண்ணாமலை கூட ஜாட்டி எடுத்து வச்சுக்கினாரு. ஏன் ஜாட்டி எடுத்தா எம்ஜிஆரா? சர்க்கஸில் கூட தான் ஜாட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஜாட்டி எடுத்து வச்சுன்னு எவ்வளோ பேர், நிறைய பேர் யாசகம் பெறதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கலையா நீங்கள்? நீங்கள் ஜாட்டி எடுத்து வச்சா எம்ஜிஆர் தான் ஜாட்டி எடுத்து வச்சா. அவர் மைண்டில் அதானே இருக்கும். மைண்டில் இருக்கட்டும்ங்க. யார் மைண்டில் என்னென்ன இருக்குதோ அது பிரச்சனை இல்லை. மக்களுக்கிட்ட நீங்கள் வந்து நட்பை பெறணும். எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் ஒன்று போல் இன்னொன்று ஆக முடியாது. மூத்த பத்திரிகையாளர் மணி என்ன அதை அடிக்கடி சொல்லும். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஆக முடியாது. அவங்க பாதையில் போகலாம், தப்பில்லை. அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பாதையில் விஜய் போகலாம், விஜய் சார் போகலாம். ஆனால் அந்த உழைப்பு, அந்த நேசம், அந்த ஆதரவுக்காரன், அந்த தானம் தர்மம் பண்ணுற அந்த குணாதிசயம், அந்த வள்ளல்னு பேர் எடுத்துருக்கணும். இப்போ நான் இது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது, பார்க்குறவங்க 4 பேர் சொல்லணும். இப்போ எனக்கு வந்து சலீம் அலி தாத்தா ரொம்ப பிடிக்கும். எந்திரன் படம் அவரை வச்சு தான் எடுத்தாங்க. பறவைகள் மனிதன், அந்த தாத்தா பிடிக்கும். அண்ணா அவரும் நான் வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு தாத்தாவை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் தாத்தா இருந்தார். அப்போ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்போ நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இவங்களெல்லாம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ரைட்டு. நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அவதாரம் அப்படின்னும் போது அதில் வந்து விமர்சனம் கண்டிப்பாக நிறைய வரும். ஒரு விமர்சனமாக ஒரு எடுபடும். இப்போ மீனவ நண்பன் நடித்தார், படகோட்டின்னு நடித்தார். அதில் இருந்த பாட்டுகள், அந்த வரிகளோட தன்மை என்ன? அதாவது ஊரெல்லாம் பெருக்குனா அது வந்து பொதுநலத்துண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள பெருக்குனா அதில் சுயநலம் உண்டுன்னு இந்த ஃபோட்டோகிராஃபியை வச்சு அரசியல் பண்ணுறதும் அப்போவே பாடினவர். அப்புறம் அண்ணாவோட பெருமையை, காஞ்சியில் பிறந்த நீ நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. அப்புறம் எந்த படம்னு தெரியல, அதில் வந்து பெண்கள் வந்து ஒரு மீனவர்களோட வீட்டில் வந்துட்டு போயிட்டு எப்போ திருப்பி வருவாங்கன்னு தெரியாது, ஒவ்வொரு நாளும் கண்ணீர், போனவங்க கடலில் போயிட்டு வருவாங்களான்னு இல்லையான்னு தெரியல அப்படின்றதுலாம் தான் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த ரிச்சாக்காரங்களெல்லாம் வந்து அந்த ஒரு ரிச்சாக்காரரோட பிரச்சனை என்னன்றதை வாழ்ந்துருப்பார். நீங்கள் வந்து சரி ஓகே படத்துக்குள்ளே நான் போல, அந்த டைலாக்கு ஆத்மாத்மான டைலாக்கு அது மாதிரி பண்ணார். மது அறிந்த மாதிரி நடிப்பார் படத்தில், நடித்தார். அதனால் வந்து நிஜ வாழ்க்கையில் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இல்லை. மற்றபடி அவர் எம்ஜிஆர் மாதிரி இன்னொருத்தர் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். நல்ல வேலை என்கிட்ட கேட்டிங்க. இப்போ போய் சைதை துரைசாமி கிட்ட அவர்கிட்ட கேட்டு பாருங்க, கோவப்பட்டுருவார். செங்கோட்டையன் சொல்லுவார் சைதை துரைசாமி கிட்ட போயிட்டு, அதாவது எம்ஜிஆர் மேலே பாசம் இருக்கிறவங்க வேற, எம்ஜிஆர் மேலே வெறியாக இருக்கிறவங்க வேற. முன்னாள் மேயர் சைதை துரைசாமி கிட்ட போயிட்டு என்னங்க இன்னொருத்தர் புதுசாக வந்துக்கிறார் நம்ம எம்ஜிஆர்னு. இதே வளர்மதி அவங்க கிட்ட போயிட்டு இப்படி தான் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டாங்க ஒரு வாட்டி விஜயகாந்தை. ஒரு மேடையில் வச்சு உரின்னு கீழே கிச்சாங்க. எல்லாம் வெயிட்டிங்கு, இன்னும் தெளிவாகல கூட்டணி எது என்ன எதுன்னு. அதுக்கப்புறம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அதிமுகவை சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகளோ, மாவட்ட செயலாளர்களோ, அந்த கட்சியினுடைய தலைமை பேச்சாளர்களோ அவர்கள் பதில் சொல்வார்கள். யார் எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்ன பண்ணார்,
எம்ஜிஆர் எப்படி கட்சியை வளர்த்தாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.